நீங்க எப்படி இருக்கணும்? தேவனுடைய சமூகத்துல பரிசுத்தம் உள்ளவர்களாய், உங்களுடைய பேச்சுல, உங்களுடைய பார்வையில, உங்களுடைய சிந்தையில, உங்களுடைய எண்ணத்துல, உங்களுடைய செயல்ல, எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஈவன் இன் யுவர் ட்ரெஸ். சர்ச்சுக்கு போகும்போது ஒரு மாதிரி, காலேஜுக்கு போகும்போது ஒரு மாதிரி, அப்படிலாம் வேஷம் போட்டு போகாத. வேண்டாம். நீ விசேஷித்தவள், நீ விசேஷித்தவன். ஆண்டவர் உன்னை ஸ்பெஷலா வச்சுட்டு இருக்க நேரத்துல நீ வித்தியாசமா அதே பிரித்தெடுக்கப்பட்ட அந்த கூட்டத்தோட போய் சேர்ந்துராத, அந்த அழுக்கோட போய் சேர்ந்துராத, அந்த ஒதுக்கப்பட்டவங்களோட போய் சேர்ந்துராத. ஜாக்கிரதை. ஆண்டவர் ஸ்பெஷலா வச்சுக்கிட்டு இருக்காருங்க ஒண்ணு. ஆனா நீ எப்படி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க? இப்ப பாய்ஸ் ஒரு ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது? இந்த ஐ எம் சாரி, இந்த இவ்வளவு தூரத்துக்கு பேண்ட், அதுவும் டைட்டா போட்டுக்கிட்டு, ஐ எம் சாரி, நீ யாராவது போட்டிருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சுக்கோ, வேற வழி இல்லை, நான் சொல்லித்தான் ஆகணும், அதுக்கு தான் என்னை கூப்பிட்டுருக்காங்க. இந்த இவ்வளவு தூரத்தை போட்டுக்கிட்டு இப்போ ஒரு ஃபேஷன் வந்திருக்கு தெரியுமா? கிழிஞ்ச பேண்ட் காஸ்ட்லி, நல்ல பேண்ட் காசு குறைச்சு, முன்னாடியும் பின்னாடி வெளுத்து போய் ஓட்ட போட்டு, ஐயோ பயங்கரமா அங்கங்க கிழிஞ்சிருக்கும். இங்க முட்டி தெரியும். அது பாய்ஸ் போட்டாலும் பரவாயில்ல, கேர்ள்ஸும் போட்டுக்கிட்டு முட்டி தெரியுது, அங்க தெரியுது, இங்க தெரியுது, தொட தெரியுது. அந்த பேண்ட் வந்து 3500 ரூபாய் 4000 ரூபாய். ஆனா அருமையான பேண்ட் வெறும் 900 ரூபாய் தான். நல்லாவும் இருக்கும்.